வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ரொம்ப அந்த பழைய காலத்து சட்னி, அதாவது அப்போல்லாம் அந்த கரண்டே இல்லை பாருங்க, அந்த நாள் சட்னி இது. புளி மிளகாய் சட்னி அப்படின்னு அதுக்கு பேரு. இது வந்து எல்லா சாமானியும் போட்டு அந்த காலத்துலன்னா ஒரு பானையில போட்டு ஒரு மத்து வச்சு கடைஞ்சிருவாங்க, அவ்வளவுதான். அதை வந்து சாதத்துக்கும் தொட்டுக்கலாம், இல்லை டிஃபன் ஏதாவது பண்றாங்கன்னா டிஃபனுக்கும் தொட்டுக்கலாம். எல்லாத்துக்குமே அது சூப்பரா இருக்கும். இது சொல்லணும்னா பழைய சாதத்தோட அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம கீரை கடையிற அந்த பானை வரும் பாத்தீங்களா, அதுல போட்டு நம்ம மத்து வச்சு கடைஞ்சோம்னா ரொம்பவே நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ வந்து நான் மிக்சியில தான் உங்களுக்கு அரைச்சி காமிக்க போறேன். இந்த சாமான்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இந்த புளி மிளகாய் சட்னி ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த சாப்பாட்டுக்கு ஈடு வந்து வேற எதுவுமே கிடையாது. எங்கள் வீட்டில் வந்து இது ஐஸ் பிரியாணி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 7-8 பச்சை மிளகாய் எடுத்துட்டு இருக்கேன். இது வந்து 2ஆக உடச்சி போட்டுக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் காரசாரமாக தான் இருக்கும். ஏன்னா அந்த பழைய சாதம் அப்படிங்கும்போது சப்புன்னு இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த சட்னிக்கு வந்து நம்ம ஸ்டவ் கிட்ட போற வேலையே கிடையாது. அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சது. பாருங்க, எல்லாத்தையும் நான் உடச்சி போட்டுட்டேன். சின்ன வெங்காயம் ஒரு 20-25 சின்ன வெங்காயம் எடுத்துட்டு இருக்கேன். இதுவும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் 1 எடுத்துட்டு இருக்கேன். இது மாதிரி பெரிய பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். இதுவும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 10 பல்லு பூண்டு தோல் உரிச்சு எடுத்துட்டு இருக்கேன். இதுவும் ஆட் பண்ணிடுவோம். சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துட்டு இருக்கேன். புளியை வந்து கண்டிப்பா நம்ம கொஞ்ச நேரம் தண்ணியில ஊற வச்சு வச்சுக்கணும். பாருங்க, இது நல்லா சாஃப்டா இருக்கு. வாஷ் பண்ணி கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி வச்சிருந்தேன், நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த புளியை வந்து மிக்சி ஜார்ல ஆட் பண்ணிக்கலாம். இந்த புளி மிளகாய் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு. இது வந்து தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் ஊற்றி தான் நம்ம அரைக்க போறோம். இன்கேஸ் தேங்காய் எண்ணெய் பிடிக்காது அப்படின்னு நீங்க நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் தேங்காய் எண்ணெய் தான் ரொம்ப பெஸ்டா இருக்கும். தண்ணி ஊத்துறது இல்லை, தேங்காய் எண்ணெய் மட்டும்தான். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். அப்படியே 1-2 அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப மையெல்லாம் அரைக்கக்கூடாது. நான் அரைச்சி எடுத்து வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, புளி மிளகாய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி அரைச்சிக்கணும். எவ்வளோ குறைன்னு கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாகவே இருக்கு பாருங்க. நம்மளால் கடைய முடியாது அப்படிங்கிறதுனால நம்ம மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கிறோம். திரும்பவும் நான் ஒரு 2 டீஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். மிச்சம் பாருங்க, இன்னும் கொஞ்சம் எண்ணெய் இருக்கு. இந்த அளவுக்கு போதும். ஏன்னா இதில் வெறும் பச்சை மிளகாய் பச்சையாக போட்டு நம்ம அரைக்கிறதுனால தான் இந்த எண்ணெய் நமக்கு தேவைப்படுது. இந்த புளி மிளகாய் சட்னி வந்து பழைய சாதத்தோட செம்ம சூப்பரா இருக்கும். பழைய சாதம் நாங்கள் எங்கள் வீட்டில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னா, நாள் நைட்டு சாதம் வந்து பர்பஸாகவே எக்ஸ்ட்ரா வடிச்சிட்டு ஒரு மண் பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதில் இந்த பழைய சாதத்தை கொஞ்சம் நல்லா குழச்சி போட்டு பால் நிறைய ஊற்றி கொஞ்சமாக தயிர் ஊற்றி மூடி வச்சிருவோம். அந்த சாதத்தோட சேர்ந்து அந்த பால் வந்து நல்லா தயிராயிடும், நல்லா உறைஞ்சிடும். அதுக்கப்புறம் காலையில பார்த்தீங்கன்னா இந்த இதுல கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா குழச்சிக்கிட்டு சாப்பிட்றதுக்கு அந்த கன்சிஸ்டன்சி நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி பண்ணிட்டு இந்த சட்னியை தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த வெயிலுக்கு சாப்பிட்டோம் அப்படின்னா அப்படியே உடம்பே ஏசி போட்ட மாதிரி அவ்வளோ நல்லா இருக்கும், கூலா இருக்கும். ஈவன் வந்து நிறைய பேருக்கு வந்து பீட்பால் டெஃபிஷியன்சி இருக்கு இல்லையா, அது இந்த பழைய சாதம் ரெகுலராக சாப்பிட்றவங்களுக்கு அந்த டெஃபிஷியன்சி வரவே வராது. ஆல்ரெடி வந்து அல்சர், அசிடிட்டி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தால் கூட இந்த மாதிரி ரெகுலராக பழைய சாதம் சாப்பிட்டோம் அப்படின்னா அதுவும் வந்து சரியாயிடும். இந்த வெயிலுக்கு வந்து உடம்பு நல்லா அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணி ரொம்ப நல்லா ஆரோக்கியமா இருக்கும். வாங்க, நம்ம புளி மிளகாய் சட்னி பண்ணியிருக்கோம் இல்லையா, இது வந்து இந்த பழைய சாதத்தோடு தொட்டு சாப்பிடுவோம். செம்ம சூப்பரா இருக்கும். பழைய சாதம் பாருங்க, அப்படியே கட்டி தயிர் மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு. நம்ம பாலும் தயிரும் போட்டு வறுக்குத்திருக்கோம் இல்லையா, பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. பார்த்தாலே யாருக்கா இருந்தாலும் சாப்பிடணும்னு தோணி போயிடும். அப்படியே ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கு பாருங்க. இப்போ இதை வந்து நம்ம இவ்வளோ கட்டியாக சாப்பிட முடியாது இல்லையா, அதனால கொஞ்சம் இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணி சாப்பிட்ற கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துக்கணும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். இப்படி இருக்கிற நல்லா பழைய சாதத்தை எவ்வளோ சாப்பிட்டாலும் நல்லா இருக்குங்க. பாருங்க, அப்படியே க்ரீமியாக எவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம புளி மிளகாய் சட்னியாக வச்சுருக்கோம் இல்லையா, அது கொஞ்சம் எடுத்துக்கலாம். தொட்டுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் மாங்காய் ஊறுகாய். இப்போ இந்த சாப்பாட்டுக்கு ஈடு வந்து வேறு எதுவுமே கிடையாது. எங்கள் வீட்டில் வந்து இது ஐஸ் பிரியாணி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த நம்ம சட்னியோட நம்ம பழைய சாதத்தை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பா, எவ்வளோ நல்லா இருக்குங்க. இந்த சட்னிக்கும் அந்த சாதத்துக்கும் ரொம்ப அருமையாக இருக்குது. அப்படியே சாப்பிடும் போதே வந்து பழைய சாதம்ல சில் சில்னு இறங்குது. அதோட சேர்ந்து இது புளிப்பு காரமாக அந்த சட்னி ரொம்பவே அருமையாக இருக்குது. இதோட பார்த்தீங்கன்னா இந்த மாங்காய் ஊறுகாய் இதுவும் தொட்டு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இது அதோட சூப்பராக இருக்கும். காலையில் பார்த்தீங்கன்னா செம்ம இருக்குது. ஃபுல்லாக எங்கள் வீட்டில் இந்த மாதிரி
சூப்பராக ஒரு பழைய சாதம் இந்த மாதிரி சட்னி ஊறுகாய் ஏதாவது தொட்டு சாப்பிட்ருவோம். இந்த சம்மருக்கு இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.